அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் என்னென்ன குறைகள் மக்களுக்கு ஏற்பட்டது என்பதை எல்இடி மூலமாக எல்லாம் விவரிப்போம். ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் கடத்தல், கஞ்சா, அபீன், பெத்தமைட்டின், அதாவது என்ன கெமிக்கல் போதைப் பொருட்கள் ரொம்ப நடமாட்டம் ஜாஸ்தி. சமீபத்தில் கூட கோட்டைப்பட்டினம் அந்த பக்கத்தில் 100 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. அப்புறம் கடல்லேயே கஞ்சா மிதந்து வந்திருக்கு. இதையெல்லாம் பள்ளிக்கூடங்கள் வாசல்லையும் கல்லூரி வாசல்களையும் நிறைய போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு அனைத்தையும் நாங்கள் முன்னிறுத்துவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக சூசைடு நடக்குது. நேஷனல் ஆவரேஜ் இந்தியாவில் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் தான் சூசைடுடைய கேபிட்டல் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கான எல்லா காரணத்தையும் அதில் நாங்கள் விளக்குவோம். இப்ப சொல்லணுமா? இப்ப சொல்லணும், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். என்ன சொல்லிருக்காரு? அதாவது ஏற்கனவே ஒரு மஞ்சள் பஸ் எடுத்துட்டு போறாரு, பச்சை பஸ் எடுத்துட்டு போறாரு. ஆனாலும் பிங்க் பஸ் தான் முன்னாடி போய் நிக்கும் எலெக்ஷன்ல சொல்லிருக்காரு. நீங்க எந்த கலர் பஸ்ல போவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் பஸ்ல போல.